ஐயா இந்த ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. காலங்காத்தால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாரு ப்ரோ. அந்த ஆக்டிவிட்டில ஒரு சில பேர் விஜய் பாருக்கு ஆப்போசிட்லயும் ஒரு சில பேர் நம்ம திவாகருக்கு ஆப்போசிட்லயும் பேசிட்டாங்க. ஐயா அப்பா, அதை புடிச்சு வச்சுட்டு இவங்க வைக்கிற ஒப்பாரி இருக்கே எனக்கு புரியவே இல்லை ப்ரோ. இவங்க ரெண்டு பேர் மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்கு. என்னன்னா இவங்க தான் கரெக்ட், இவங்க தான் மாசு, இவங்க தான் டைட்டில் வின்னர், இவங்களுக்கு மட்டும் தான் மக்கள் சப்போர்ட் இருக்கு, இவங்க பேசுறது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டைப்பா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டில ஒரு சில பேர் வந்து விஜய் பாருக்கு ஆப்போசிட்ல பேசுறாங்க. அப்போ ஆப்போசிட்ல பேசும்போதுலாம் விஜய் பாருக்கான ஃபேஸ் பார்க்கணும் ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. முக்கியமா ஒரு சில பேர் சபரிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ விஜய் பாருக்கான மூஞ்சி ஒரு மாதிரி போயிருது. ஸோ மொத்தத்துல விஜய் பார்வை பொறுத்தவரைக்கு திவாகர் 2.0 தான். ஏன்னா இந்த ரெண்டு பேருமே ஒரு மாதிரி அவங்க தான் கரெக்ட், அவங்க தான் மாசு, அவங்க தான் கெத்து அப்படின்ற மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. சரி, என்ன ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாமா? காலையில பிக் பாஸ் வந்து வீட்டுக்குள்ள ஒரு லெட்டர் அனுப்பிடுறாருப்பா. இப்பதான் லைவ்ல முடியுது. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா ஒரு 3 விதமான ஆன்சர்ஸ் நீங்க கொடுக்கணும். ஒவ்வொருத்தர எந்திரிச்சு வந்து ஒரு 3 விதமான ஆன்சர்ஸை கொடுக்கணும். ஆக்டிவிட்டினா எப்படி நடக்கும்னு தெரியும்ல, கார்டன் ஏரியால மொத்தமா எல்லாரும் உட்கார வச்சு பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னா வீட்டுக்குள்ள இந்த ஒரு நபர் வந்து ஃபர்ஸ்டே எவிக்ட் ஆயிருவாங்க, இவங்க அவ்வளவுதான், இவங்க வந்து ஒண்ணுமே இல்லை, இவங்க தான் கண்டிப்பா ஃபர்ஸ்டா எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது யாரை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு காரணத்தோட சொல்லணும். ரெண்டாவது, இந்த ஒரு நபர் கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணுவாங்க, இவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னா யாரை சொல்வீங்கன்னு சொல்லிட்டு காரணத்தோட சொல்லணும். மூணாவது, அந்த அங்க எந்திரிச்சு போய் நின்று பேசுவாங்கல்ல அந்த நபர் இந்த வீட்டுக்குள்ள எத்தனை நாட்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறது நீங்க சொல்லணும். ஓகேவா? பட் இந்த டைட்டில் வின்னர் இதுல நீங்க உங்களுக்கு உங்களே சொல்லிக்க கூடாது. ஆனா அந்த டேஸ் நான் எத்தனை நாள் வீட்டுக்குள்ள இருப்பேன் அப்படிங்கிறதுல நீங்க சொல்லிக்கலாம். அந்த வகையில் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு வந்து பேசுறாங்க. இதுல முக்காவாசி பேர் வாட்டர்மலன் சாரையும் நம்ம பிரவீன் காந்தி அவர்களையும் அப்புறம் நம்ம விஜய் பார் அவர்களையும் தான் சொன்னாங்க. முக்காவாசி பேர் எனக்கு தெரிஞ்சு வாட்டர்மலன் சார் தான் அதிகப்படியாக சொன்னாங்க. இதுல ஒரு சில பேர் பேசினது தான் பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில பேர் விஜய் பார்வை வச்சு செஞ்சுட்டாங்க. நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கேன்ல, நான் சொல்றேன்ல, விஜய் பார்வை பொறுத்தவரைக்கு தேவையே இல்லாம சும்மா ஒரு இடத்துல போய் அட்டென்ஷன் எடுத்துக்கிட்டு கேமரா காண்டி ஏதாவது பேசிக்கிட்டு சண்டையை வலிச்சுக்கிட்டு சுத்துறாங்கன்னு சொன்னா அதை தான் வீட்டில் உள்ளவங்க நோட் பண்ணி பேசுறாங்க. முக்கியமா ஆதிரை உண்மையா சொல்றேன் ப்ரோ, அந்த பொண்ணு பயங்கரமா பேசுது. அந்த பொண்ணு பயங்கரமா நிறைய விஷயங்களை நோட் பண்ணி பேசுது. ஆதிரை அவர்களுமே விஜய் பார்வை தான் சொல்றாங்க. விஜய் பார்வை வந்து சும்மா ஏதாவது ஒரு சண்டை நடந்தாலும் சரி, இல்லை யாரா ஏதாவது பேசிட்டு இருந்தாலும் சரி, அங்க போய் அவங்களோட மூக்க நுழைச்சி ஏதாவது ஒன்று பேசுறேன்னு சொல்லி பேசி தேவையில்லாம நிறைய விஷயங்களை பண்றாங்க. ஸோ வாண்டடா நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் கரெக்ட், மற்ற எல்லாருமே தப்பு, அவங்க பேசுறது மட்டும் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதிரை அவர்கள் பயங்கரமா போட்டு உடைக்கிறாங்க. அப்ப கீழே இருந்த விஜய் பாருக்கு மூஞ்சே செத்து போச்சு. என்னடா இது வந்து எல்லாரும் நம்மளே அடிக்கிறாங்களாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுல ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு கேட்கும்போது சபரியை தான் சொல்றாங்க. இங்கேயுமே நம்ம சொன்ன பாயிண்ட் தான் கரெக்டா இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்னா சபரியை பொறுத்தவரைக்கு ஒரு 3-4 வாரங்கள் கண்டிப்பா அவர் நல்லவர் மாதிரி காட்டிப்பாரு. அவர் நல்லவரோ கெட்டவரோ அது ரெண்டாவது. ஆனா அங்க அவர் ஆக்ட் பண்றாரு. ஏன்னா அவருக்குள்ளே ஒரு டெவில் ஃபேஸ் இருக்கும். அந்த டெவில் ஃபேஸை வெளியவே கொண்டு வராம என்னோட கேரக்டர் நல்ல கேரக்டர் அப்படின்னு அந்த நல்ல ஃபேஸை மட்டும் காமிச்சிட்டு சார் அண்ணா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லார்ட்டையுமே ஒரு மாதிரி கரெக்டா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாரு. இது அவருக்கு வீட்டுக்குள்ள பயங்கர பிளஸ் ஆகும். வெளியே பார்க்குற மக்கள் அதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். மற்றபடி கவனிக்கலன்னா மக்களுமே ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லி ஓட்டுகளை தான் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் வீட்டுக்குள்ள பார்த்த முக்காவாசி பேருக்கு சபரி வந்து நல்லவனாக தான் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ சபரி வந்து எல்லாருமே என்ன சொல்றான்னா சபரி நல்ல கேரக்டர், அவருக்கு கொடுத்த ஒரு டாஸ்கே பயங்கரமா பாக்குறாரு, அது மட்டும் இல்லாம எல்லார்ட்டையும் சூப்பரா பேசுறாரு, ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சபரிக்கு அந்த பட்டத்தை கொடுத்து சபரி தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருத்தர் கூட விஜய் பார்வதி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லவே இல்லை. இதுல ஒரு சில பேர் விஜய் பார்வதி எவிக்ட் ஆவான்னு சொன்னாங்கல்ல, அதுல வந்து நந்தினி அவர்களும் சொல்றாங்க. நந்தினி அவர்களுமே சேம் அதே தான், விஜய் பார்வதி தான் எவிக்ட் ஆவாங்க, அவங்க கொஞ்சம் நடிச்ச மாதிரி இருக்குது, நான் நிறைய விஷயங்களை கவனிக்கும் போது நடிச்ச மாதிரி இருக்குது, வாண்டடா நிறைய விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்கள ஒன்று சொல்றாங்க. என்னன்னா நான் எத்தனை நாட்கள் இந்த வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு நான் எனக்கு தெரில, நான் இப்போ கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு கூட போகலாம், இந்த வாரம் கூட போகலாம், எப்போ வேணால் போகலாம், ஏன்னா எனக்கு நடிக்க தெரியாது, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே என்னோட பேர் வெளியே தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் வந்தேன், மற்றபடி எனக்கு நடிக்க தெரியாது. இந்த வீட்டில் ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி ஏகப்பட்டவர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு நடிக்க தெரியாது, மக்கள் பார்க்குறவங்க அதனால் எப்படி என்ன ஏற்றுப்பாங்கன்னு தெரில, அதனால் அந்த வீட்டில் இருக்கிறதே கஷ்டம் தான், எனக்கு தெரிஞ்சு நான் டைட்டில் கூட அடிக்க மாட்டேன், அதிகபட்சம் 30 நாள் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நந்தினி அவர்கள் போட்டு உடைக்கிறாங்க. அப்போவே ஒரு சில பேருக்கு மூஞ்சி உடையுது, என்னடா நாங்களாம் நடிக்கணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு மூஞ்சி உடையுது. ஓகேவா? இதில் நிறைய பேர் விஜய் பார்வை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் பார்வை எவிக்ட் ஆவாங்க, விஜய் பார்வை எவிக்ட் ஆவாங்க. இதில் சபரி ஒரு பாயிண்ட் சொன்னார்.
அதுவும் நமக்கான ஒரு கருத்து மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக என்னோட கருத்து மாதிரி இருந்துச்சு. சபரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவிக்ஷனில் நான் விஜே பார்வை சொல்கிறேன், பட் விஜே பார்வை நான் டைட்டில் ரேஞ்சுக்கு வச்சுருந்தேன். விஜே பார்வை டைட்டில் அடிப்பாங்க, ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எப்படி பேசுவாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் விஜே பார்வை டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அதெல்லாம் இருக்காது போல், விஜே பார்வை எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டாங்க. இதுதான் என்னோட கருத்தும். ஏன்னா முதல் நாள் நான் உள்ளே பார்க்கும்போது விஜே பார்வை வச்சு செய்ய போகிறாங்க, எல்லாரையும் வச்சு செய்ய போறாங்கப்பா, விஜய் பாரு மாஸ் காட்ட போறாங்கப்பான்னு சொல்லி தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா? பட் போக போக பார்த்தா இவங்களுமே திவாகர் மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஃபேமு, நான் தான் கெத்து, நான் பேசுறது மட்டும் தான் கரெக்ட், மற்ற எல்லாருமே சொத்த, நான் மட்டும் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விதமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு விதமாக பேசுறாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை தான் அங்கே சபரி போட்டு உடைக்கிறாப்புல. ஓகேவா? அதை தான் சபரி போட்டு உடைக்கிறாப்புல. அண்ட் நிறைய பேர் வாட்டர் மெலன் வெளியே போவான்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் பிரவீன் காந்தியை சொல்றாங்க. இதில் அகோரி கலையரசன் ஒன்று சொல்றாப்புல. அந்த மனுஷன் நான் நேற்று கவனிச்ச வரத்துக்கு, நேற்று நைட்லேருந்து அவர் பேசுறது ஓரளவு கரெக்டாக தான் பேசுறாரு, ஆனால் கூட்டணி சரியில்லை, பின்னாடி போய் காசிப் பேசுறது சரியில்லை, அதுதான் தப்பாக இருக்குது. முக்கியமாக இந்த ரிவ்யூவர்ஸ் நாய்கள்னு சொன்னலாம் தப்பு. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னது இது, என்ன கேமரா முன்னாடி தர்பூசணி இடந்து கத்திட்டு கிடக்காரு, ஐயா இவருக்கு ஏங்க இவர் கேமரா முன்னாடி வந்தால் கேமராவை திருப்புங்க, லைவை பார்க்க முடியல, 24 கேமரா என்னத்தையா பேசிக்கினே இருக்காருப்பா, முடியல, நம்மளால முடியல. சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். ஸோ கலையரசன் யார் எவிக்ட் ஆவா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வாட்டர்மெலன் சாரை சொல்லிட்டாப்ல. வாட்டர்மெலன் சார் தான் எவிக்ட் ஆவார், ஏன்னா அவர் சரியில்லை, அவர் பண்ணுற தப்பை ஏற்றுக்கவே மாட்டேக்காரு, யார் என்ன சொன்னாலுமே அவர் தான் கரெக்டு நிற்காரு. ஸோ அதனால் வெளியே அவரோட பேர் டேமேஜ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற பேரை காப்பாற்றிக்கிறது அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதே நல்லது, இந்த வீட்டில் இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு மாதிரி அகோரி கலையரசன் போட்டு உடைக்கிறாப்புல. என்ன கேட்டால் அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு உண்மை, ஓரளவு அப்படி இல்லை. ஏன்னா மக்கள் மைண்டே மாறிட்டு இருக்குது. அவன் பாவம், இன்னசென்ட், பாருங்க எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு மக்கள் மைண்டே இந்த பக்கம் குதிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ ஓட்டுகளையும் போட்டு குமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கேள்விப்பட்டேன், வாட்டர்மெலனுக்கு பிஆர் இருக்கா என்ன? ஏதோ கேள்விப்பட்டேன், என்னன்னு பார்ப்போம், போக போக தெரியும் நண்பர்களே, போக போக தெரியும். ஸோ மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து விஜய் பார்வதியை போட்டு கொளுத்திட்டாங்க, இந்த பக்கம் வாட்டர்மெலன் போட்டு கொளுத்திட்டாங்க, எல்லாரையும் போட்டு நொறுக்கியாச்சு. அதனால வாட்டர்மெலன் சாரும் விஜய் பார்வதி அப்படியே நடந்து வரும்போது பேசிட்டே வராங்க. இவங்கெல்லாம் பேசுறது என்னதுங்க, வேஸ்ட்டுங்க, அவங்க ஏதாவது பேசுவாங்கங்க, வெளியே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியுங்க, இவங்கெல்லாம் சும்மா எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வராங்க. முக்கியமாக விஜய் பார்வதிக்கு சபரி அவர்கள் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னதை ஏற்றுக்கவே முடியல, அதை ஏற்றுக்கவே முடியல. அது எனக்கே ஏற்றுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவர் இன்னும் கரெக்டான ரியல் ஃபேஸை காமிக்கல. பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு நபரால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஆக்டிவிட்டியை முடிச்சிட்டாங்க. இதில் யாரோட பாயிண்ட், நந்தினியோட பாயிண்ட், எனக்கு யாரோட பாயிண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, விஜய் பார்வதி கலையரசன் கூடயும் வாட்டர்மெலன் சார் கூட இருக்கிறது எதுக்குன்னா அவங்களுக்கான ஃபேம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவங்கள காப்பாற்றினா வெளியே இருந்து பார்க்குற மக்களுக்கு ஓகே, பாவம்ப்பா அங்கே பாருங்க விஜய் பார்வதி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் அவங்க ஃபேம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னாங்க. இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். விஜய் பார்வதி இப்போ வாட்டர்மெலன் சாரை காப்பாற்றுறது ஒரு வகையில் விஜய் பார்வதிக்கும் ப்ளஸ் ஆகும். எப்படின்னா வாட்டர்மெலன் சாருக்கு ஒரு வகையில் ஒரு கரிசனம் வர ஆரம்பிச்சு மக்கள் மத்தியில், பாவம் எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரிசனம் வர ஆரம்பிச்சுல. ஸோ இந்த கரிசனம் இருக்கும்போது அந்த வாட்டர்மெலன் சாரை பார்வதி அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை போய் காப்பாற்றினா உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்க பார்வதி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இன்னொரு சப்போர்ட் வரும். அதுக்காகவே இவங்க ட்ரை பண்ணலாம். பட் நான் சொல்கிறேன் மக்களே, அவங்க அதுக்காகலாம் ட்ரை பண்ணல. அவங்க இன்னொரு திவாகர் 2.0, அவங்களுமே சேம் இதே மாதிரி தான். நான் தான் நடிப்பரக்கன், நான் தான் ஃபேமஸ், நான் தான் கெத்து, நான் தான் கரெக்டாக பேசுவேன், மற்றவங்கலாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்போ இவர் கேமரா முன்னாடி ஜூமாக வர சொல்லாங்க நண்பர்களே, லைவை பார்க்க முடியல, என்ன பேச கொஞ்சம் தள்ளி நின்று பேச சொல்லுங்க, பிக் பாஸ் சொல்லுங்க, இல்லைன்னா கேமரையா ஜூம் அவுட் பண்ணுங்க. ஒரு மாதிரி ஃப்ரண்ட்ல நின்று இப்படி நின்றுட்டு இருக்காரு, இன்னும் கருத்தை பேசுறாருன்னு தெரியல. இருங்க போய் கேட்டு நான் அடுத்த வீடியோக்கு வரேன். நீங்கள் சொல்லுங்க, யார் அந்த ஒரு நபர் எவிக்ட் ஆனால் இந்த வாரம் டிசர்வாக இருப்பாங்க, அதாவது எவிக்ஷனுக்கே டிசர்வ்னா யாரை சொல்லுங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பார்க்கலாம்.